நல்லதையெல்லாம் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், உண்மையை பேச மாட்டேன்னு முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல இதெல்லாம் தெரியல. பொய்களை வச்சு கருத்துருவாக்கம் பண்ணலான்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா என்றைக்குமே உண்மைக்குதான் வலிமை அதிகம். நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விலக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா? முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா? ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீட் விலக்குக்கு சட்டமன்றத்தை சட்டமேற்றி அனுப்பினோம். அதை என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஆளுநர் மூலமாக தடுத்தாங்க, இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து வெளிநாட்டு பயணங்களை பற்றியும் முதலீடுகள் பற்றியும் விமர்சிக்கிறார் திருவாளர் பழனிசாமி அவர்கள். தமிழ்நாட்டை விட்டு தொழில் நிறுவனங்கள் ஓடி போக காரணமாக இருந்த பழனிசாமி, இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு, எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இது எதுவுமே அவருடைய காதுல விழமாட்டேங்குது. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில கொடுத்த வாக்குறுதிகள், நிறைவேற்ற வாக்குறுதிகள் என்னன்னு அவரால் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? அதிமுக ஆட்சியுடைய 10 ஆண்டுகால சீர்கட்ட நிர்வாகத்தால தொழில் முதலீட்டாளர்கள் தலைவரிக்க அண்டை மாநிலங்களுக்கு ஓடுனாங்களா? மறக்க முடியுமா? அந்த நிலைமையை அப்படியே தலைகளாக நாம மாற்றி இருக்கிறோம். பழனிசாமி அவர்களும் தான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார். ஒப்பந்தமும் கையெழுத்தானதாக சொன்னாங்க. அதுல பாதி கூட வரலையே. அவரும் வெளிநாடு போனார், முதலீடுகளை ஏற்றுட்டோம் சொன்னார். ஆனா கையெழுத்தாக இருப்பதில் கால்வாசி கூட செயல்பாட்டுக்கு வரல. ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளிநாடுகளை சென்று ஒப்பந்தம் போட்டதுல 77 விழுக்காடு நிறுவனங்கள் வந்திருக்கு. மீதமுள்ளவையும் தொடங்கக்கூடிய பணியில் இருக்கு. நான் உறுதியோடு சொல்றேன், தமிழ்நாட்டை இந்திய அளவில் இல்ல, தெற்காசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக நிச்சயம் உருவாக்கி காட்டுவேன். இதுதான் என்னுடைய உறுதி. அவதூறுகள், பொய்கள், வீண்பழிகள், இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடியவன் நான் அல்ல. 50 வருஷமா அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி நிற்கிறேன். 2026 தேர்தலை நிச்சயம் வெற்றி பெறுவோம். அடுத்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். மக்கள் தயாராக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்களாட்சி காலமெல்லாம் தொடரும் தொடரும். தமிழ்நாடு மேலும் மேலும் வளரும் வளரும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.